கேரளா மீன் கறி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா மீன் கறி குழம்புக்கு நம்ம மீன் கழுவி எடுத்துட்டுக்கிறோம். இப்போது மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா இப்படி கலரி விட்டுக்கலாம். அதை தண்ணி இல்லாமல், தண்ணி சேர்க்க வேணாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 15 நிமிடம் மசாலாவில் ஓட்டோம். நம்ம அதுக்குள்ளே அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருள் எடுத்து வதக்கிடலாம். புளி ஒரு 50 கிராம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற்றுது. சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 4 பல் போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். தனியா 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 7 சேர்த்துக்கலாம். இது மிதமான தீயில வதக்கலாம். நம்ம இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். நம்ம ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம மிளகா உப்பெல்லாம் தடவி வச்சோம்ல, மீனத்தை போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் எண்ணெயில் அப்படியே லைட்டாக எண்ணெய் ஊற்றி திருப்பி விட்டுருங்க. இதை வதக்கி வச்ச வெங்காயம், தனியாத்தூள் எல்லாம் இது போல் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நம்ம பதமாக வதக்கி அரைச்சி இந்த குழம்புல சேர்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு இருக்குங்க. மீன் கறி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை இது போல் மசாலா வதக்கி அரைச்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் சில்லி பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. உப்பு திட்டமாக சேர்த்துங்க. ஏற்கனவே நம்ம மீன் எண்ணெய்லாம் ஊற்றி பிசிறி வச்சுருக்குறோம், அதுலேயும் நம்ம சால்ட்டு சேர்த்துருக்குறோம். கம்மியாக போட்டுங்க. நம்ம மீன் வறுத்து எடுத்துடலங்க, அது
அரை வேக்காடு அதில் வந்துச்சுன்னா நம்ம அந்த குழம்புல போட்டு அரை வேக்காடு வந்துடும். கேரளா மீன் கறி பதமாக செஞ்சு எடுக்கணுங்க. இது நல்லா கொதிக்குதுங்க. இந்த டைமில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்குதுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொச்சி டிக்காக வந்துடுச்சு பாருங்கள். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த மீனை இதில் சேர்த்துக்கலாம். மீன் போட்டு கரண்டி போடாதீங்க. கரண்டி போட்டிங்கன்னா மீன் உடைஞ்சிரும். ஒரு 4 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். குழம்பு நல்லா கொச்சிடுச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். கேரளா ஸ்டைலில் கறி மீன் குழம்பு வச்சுட்டோம். கொத்தமல்லி ஃபைனலாக நம்ம தூவிடலாம். அதை நம்ம 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது. மீன் குழம்பு இல்லை மீன் கரையாது எப்படி வந்திருப்பாங்க. மீன் கறி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆவி பறக்க சாதம் ரெடியாக இருக்குதுங்க. இப்போ அந்த மீன் குழம்போடு நம்ம சேர்த்து சாப்பிடலாம். இதை சுட சுட சாதம் போட்டுக்கணும். மீன் கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. வாங்க சாப்பிடலாம். டேஸ்டான மீன் கறி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.